என்டிஏவின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக எந்த மாநிலத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். இவர் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநராக இருக்காரு. இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம், நம்ம இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார், அவருடைய பதவிக்காலம் நிறைவடைறதுக்கு முன்னாடியே. அதை அடுத்து இப்போ அடுத்த துணைத் தலைவர், குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வந்து நடத்த போறாங்க. அதுக்கு என்டிஏ கூட்டணி, அதாவது என்டிஏ அப்படின்னா நேஷனல் டெமோக்ராசி அலையன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த என்டிஏ அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு, இவர் தான் மேக்சிமம் வின் பண்ணுவாரு. சரிங்களா? இவர் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர், மகாராஷ்டிராவுடைய ஆளுநர். சரி, இப்போ ஜெகதீப் தன்கர் வந்து 14வது துணை குடியரசுத் தலைவர். அவருடைய பதவிக்காலம் 2027 ஆகஸ்ட் 10 நிறைவடையுது. அதுக்கு முன்னாடியே ஜூலை 21 அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதை அடுத்து இப்போ உயிரிழப்பு ஏற்படுது, அல்லது ராஜினாமா செய்யறாங்க, அல்லது பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க. இந்த மாதிரியான காரணத்தினால முழு பதவி காலமான 5 இயர்ஸ் டேர்ம் ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடியே குடியரசு துணைத் தலைவர் வந்து அந்த பதவியிடம் காலி ஆகுது அப்படின்னா அதுக்கு உடனடியாக விரைவாக அதுக்கான தேர்தலை நடத்தி புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 68 சப்கிளாஸ் 2 வந்து குறிப்பிடுது. அதன்படிதான் இப்போ தேர்தலை வந்து செப்டம்பர் 9 நடத்த போறாங்க. இதுல வந்து என்டிஏ கூட்டணி சார்பில் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன், மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. மக்களவை மாநிலங்களவையில் 881 எம்பிக்கள் இருக்காங்க. இவங்க தான் வந்து தேர்வு செய்வாங்க, ஓட் பண்ணுவாங்க. இவர் புதிய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை வாக்குகள் தேவைன்னா 391 வாக்குகள் தேவை. இவர் அப்படி சூஸ் பண்ணி துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கிறாரு அப்படின்னா தமிழகத்திலேருந்து துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய 3வது நபர் அப்படிங்கிற சாதனையை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பெறுவார். முதல் துணை குடியரசுத் தலைவர் தமிழகத்திலேருந்து வந்தவர் யார் அப்படின்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இவர் 1952 to 62 வரைக்கும் இருந்திருக்காரு. அடுத்து 7வது துணை குடியரசுத் தலைவராக தமிழ்நாட்டிலேருந்து ஆர் வெங்கட்ராமன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் 1984 87 வரைக்கும் இருந்திருக்காரு. சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்தி பார்த்தோம்னா இவர் 2024 மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி February 2023 24 ஜூலை வரைக்கும் இவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக இருந்திருக்காரு. அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கும்போது தெலுங்கானா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் இருந்திருக்காரு.